தம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. அல்லேலூயா. மே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் எப்படியும் எங்களை காப்பாற்று. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எப்படியும் எங்களை காப்பாற்று. எங்களை குணமாக்குற கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்ப்பா. எங்களோடு கூட இருக்கிறவருப்பா, எங்கள் கூடவே இருக்கிறவருப்பா, முற்றுமுடியை ரட்சிக்கிறவருப்பா, கண்மணியை போல காக்கிறவர், எங்கள் மேல் கண்ணோக்கமாகவே இருக்கிற தேவன்ப்பா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் உங்களை பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தரை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உன்னதின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. வல்லடிக்கு, மரணத்தின் வல்லடிக்கு, பாதாளத்தின் வல்லடிக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் தூக்கி எடுக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கி உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தலைப்பாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 16:20. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம், இப்பொழுது நீங்கள் இருக்கிற உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். துக்கம் துக்கமாகவே இருக்காது. இதுவும் என்ன செய்திருமா, கடந்து போய்விடும் என்று இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். துக்கம் கடந்து போகும், இது நிரந்தரம் அல்ல. இந்த சிவப்பு விளக்கு, இந்த டேஞ்சரான இந்த சூழ்நிலை, இந்த அபாயகரமான இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நீங்கள் மனமடிவாய் மனம் சோர்ந்து போய் இருக்கிற இந்த துக்கம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசு சொல்லுகின்றார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கீங்களா? இப்போ மனம் சோர்ந்து போய் இருக்கீங்களா? நெருக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா? எந்த நெருக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு இயேசு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். அவரால் மட்டும்தான் முடியும். இங்கே என்னதான் நீங்கள் பாருங்கள், தேவனால் தான் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தை, அது எந்த காரியமாக இருக்கட்டுமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவம் செய்து நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய சரீரத்தில் பலவீனமா? குடும்ப சூழ்நிலையில் பலவிதமான சிக்கல்களில் நம்ம இருக்கோமா? இப்படிலாம் இருக்கும்போது இதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் ஏசப்பா தான். ஏசப்பாட்ட தான் நம்ம போகணும். ஆனாலும் அவருடைய கற்பனைகளை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணுமா? வேதம் சொல்லுகிறது, உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படிலாம் செய்கிறது கிடையாது. நம்ம நம்மளை யார் எப்படி சொன்னாலும் அவர்களும் மனிதர்கள் தானே, நாமும் மனிதர்கள் தானே, எல்லாருமே உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும். பரிசுத்தவன் ஆண்டவரே சொல்கிறார்,
நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் தான் நல்லவ, என்ன மற்றபடி எல்லாருமே எப்படிப்பட்டவங்க, கெட்டவங்க, அவங்களாம் பாவம் செய்கிறாங்க, நான் தான் நல்லவங்க அப்படின்னு நான் நினைக்கிறதுனால என்னால் மற்றவங்களை அன்பு செலுத்த முடியலை. என்னால் மற்றவங்களுடைய காயத்தை குணமாக்க என்னால் முடியலை. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நானும் மனிதன் தான், நானும் தவறு செய்கின்றேன், என்னுடைய தவறையும் தேவன் மன்னிக்கணும். இன்னொருவர் தவறு செய்யும்போது அந்த தவறையும் மன்னிக்க நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, நம்ம இங்கே வாழப்போகிறது இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ரெயினில் மக்கள் ஏறுவாங்க. அந்த மக்கள் ஏறும்போது எத்தனை கிலோமீட்டரும் அதுக்கு தக்கனதான் பயணச்சீட்டு இருக்கும், பணம் கொடுக்கணும். நம்ம 10 கிலோமீட்டர் போகிறோன்னா நமக்கு 10 ரூபா அந்த பஸ்ஸுக்கு நமக்கு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் மெட்ராஸுக்கு போகிறீங்கன்னா அது எத்தனை 350 மைலு கிட்டக்க, அப்போ அதுக்கு தக்கன பணம் வாங்குவாங்க. ட்ரெயினில் அதுக்கு தக்கன பணம் வாங்குவாங்க. ஃப்ளைட்லனால் அது நம்ம எவ்வளோ மைல் நம்ம போகிறோமோ, எத்தனை மணி நேரம் போகிறோமோ அதுக்கு தக்கன நம்மகிட்ட என்ன வாங்குவாங்க, பணம் வாங்குவாங்க. ஆனாலும் அந்த ஃப்ளைட்லேயும் நம்ம இருக்க முடியுமா, அந்த ட்ரெயின்லேயும் நம்ம இருக்க முடியுமா? நம்மளுடைய பணத்தினுடைய அந்த வேல்யூவு நம்ம இறங்க வேண்டிய இடம் வரும்போது நம்ம இறங்கி தான் ஆகணும். ஆனாலும் கூட அந்த இடத்துல என்ன செய்வோம், நம்ம ஃபைட் பண்ணுவோம். என்னமோ நம்ம நிரந்தரமாக இந்த பஸ்ஸில் இருக்க போகிற மாதிரி, நிரந்தரமாகவே இந்த ட்ரெயினில் நம்ம இருக்க போகிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா சண்டை செய்கிறோம். எனக்கு இப்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே பஸ்ஸில் வரும்போது நான் அப்படி தான் நினைப்பேன். இப்போ நான் முதலாவது எங்கள் ஊரில் இருந்து பஸ்ஸு விட்டாங்க. பஸ்ஸு எங்கள் ஊரில் இருந்து தூத்துக்குடிக்கு 7 மைலு 10 கிலோமீட்டர். அப்போது எவ்வளவு டிக்கெட் அப்படின்னா 50 பைசா, 50 பைசா தான் டிக்கெட் எங்கள் ஊருக்கு. அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இந்த 50 பைசாவுக்கு மேலே அடுத்த ஒரு அடி இடம் கூட நான் என்ன செய்ய முடியாது, நான் இறங்கிடணும். அதுக்கு ஒரு அடியோ ஒரு 100 அடியோ நான் போகவே கூடாது. ஏன்னா என்னுடைய 50 பைசா 10 மைல் 10 கிலோமீட்டரோடு முடிஞ்சிருது. அதுக்கு கணக்கு பண்ணி தான் அவங்க என்கிட்ட வாங்குகிறாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே விலை கூட்டிட்டு, பெட்ரோல் எல்லாம் விலை கூடுனதுனால 10 ரூபா வாங்குறாங்க. இந்த 10 ரூபாய்க்கு மேலாக இன்னொரு ஸ்டாப்பில் போய் நான் இறங்க முடியாது. ஏன்னா நான் பணம் கட்டி இருக்கிறது 10 கிலோமீட்டருக்கு தான் நான் பணம் கட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும். நான் இறங்கட்டாலும் இறக்கி விட்டுருவாங்க யார், கண்டக்டர், டிரைவர். இவ்வளவு தான். இதே போல தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. இது ஏதோ நிரந்தரமான வாழ்க்கை போல, இது என்றைக்குமே இருக்கிற பெருமைண்டான ஒரு காரியம் போல அப்படின்னு சொல்லி நினைத்ததுனால மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெருகி கொண்டே போகின்றது. அதனால் சமாதானம் குறைகின்றது, அதனால் அன்பற்ற தன்மை காணப்படுகின்றது. ஆனால் ஒரு நாள் நம்ம நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். அந்த ஒன்று தான், நான் ஏசப்பாவை இவ்வளவாய் நான் நேசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம்தான். அன்றைக்கு நான் ஆண்டவர்கிட்ட எப்படி நிற்கணும், என்னுடைய அருமையான பிள்ளையே, நல்லது உண்மையும் உத்தமமான பிள்ளையே, நீ வா, என்னுடைய சந்தோஷம் உனக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, நீ உள்ள பெற்றுக்கொள் என்று சொல்லும் வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன், என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏனென்றால் நடுத்தருவை நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடுத்தருவை நாள் ஒன்று உண்டு. அன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்கு இல்லை நம்மளுடைய புண்ணியங்களுக்கு நமக்கு அளிக்கப்படும் காரியத்துக்காக நம்ம இன்றைக்கு காத்திருக்கின்றோம். இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா அன்றைக்கு ஒரு நாள் நம்ம நடுத்தருவை நாளிலே நிற்க வேண்டும். ஒன்று பரிசுக்காக, இல்லைன்னா தண்டனைக்காக. அப்போ இந்த உலகத்திலேயே நம்மளை நிறுத்தி பார்க்கும்போது நம்முடைய தராசு பாவ கணக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்முடைய தராசில் புண்ணிய கணக்கு தான் இருக்க வேண்டும். பாவ கணக்கு எல்லாம் நில் அப்படின்னு இருக்கணும். NILL ஒன்றுமே இல்லை. ப்ரெஷர் இருக்கா, NILL. சுகர் இருக்கா, NILL. நோ தான் என்றைக்குமே. அப்படி போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய குடும்பங்களிலே நம்மளுடைய தவறுகளை என்று எதுவும் இருக்காத அளவுக்கு நாம் நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார் என்ற நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் நிரந்தரம் அல்ல. டோர்கெட்டில் எப்படி தான் ஒரு கம்பு விழுந்தாலும் திருப்பி அந்த கம்பு தானாகவே திறக்கப்படும், நமக்கு பாதை உண்டாகும். அதே போல் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இன்று கர்த்தர் சொல்கின்றார். நீங்கள் ஆண்டவரை நம்பி வாங்க, அவருக்கு பயந்து இருப்போம்.
பயத்துடனே சேவியுங்கள். நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் சபிக்காதிருங்கள், யாரையும் சபிக்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதே அன்றி நீங்கள் ஆசீர்வதிக்க செய்ய வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுது, பரிசுத்த வேதம். அந்த கற்பனைக்கு, இந்த பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டுமே. நீங்கள் தினமும் பிரமாணத்தை படிக்கின்றீர்களா? நீங்கள் தினமும் வேதத்தை பார்க்கின்றீர்களா? அவைகளை ஆராய்ந்து பார்க்கின்றீர்களா? நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிவீர்களே. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு நன்மை என்ன, தீமை என்ன, கர்த்தருடைய கற்பனை என்ன சொல்லுது, இதன்படி நம்ம ஜீவித்தால் தான் அந்த பரலோகத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறணும். என்கிட்ட வா, நீ எனக்கு பயந்து தான் நீ வாழ வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு தகப்பன் தான். நான் உனக்காக என் உயிரை கொடுத்தேன். ஆனாலும் நீ எனக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பாராதவர் போல இருக்க மாட்டார், காயத்தை கட்டக்கூடிய ஆண்டவர். லூக்கா 10வது அதிகாரம் 34, 35வது வசனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 34, 35. வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்ந்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இதில் நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் நல்ல சமாரியன் கதை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டோரி. அவன் ஒருத்தன் பிஸ்னஸ் போகிறான். அவன் நிறைய பணம் கொண்டுக்கிட்டு போகிறான். பணம் கொண்டு இருக்கும்போது வழியிலே அவனை ஒருவன் என்ன செய்கிறான், கீழே தள்ளி அவனை காயப்படுத்திட்டு போகிறான். அதை நம்ம வாசிக்கணும்னா 30வது வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமில் இருந்து எரியோவுக்கு ஒரு மனிதன் போய்கொண்டு இருக்கின்றான். அவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போயிட்டார். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் குறுக்க வருகின்றான். அவன் எப்போவுமே ரெடியாக தான் இருப்பான். நம்ம தூங்கினாலும் அவன் தூங்க மாட்டான். அவன் சுற்றி வலம் வந்து கொண்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, ஏன் சாத்தான் நம்முடைய சோதிக்கான்னு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். ஏன் அவன் இந்த உலகத்தில் உள்ள மக்களை சுற்றி பாவத்தில் விளை வைக்கான்னு சொல்கிறேன். ஏன் அவன் செல்லில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் ஏதாவது தவறான பாவத்திற்குரிய எண்ணங்களில் அந்த காட்சியை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவன் தூண்டி கொண்டு இருக்கின்றான். இந்த செல்லுலாம் வர்றதுக்கு முன்னால், இந்த டிவிலாம் வர்றதுக்கு முன்னால் அவன் எப்படி பாவம் செய்தான்? நேருக்கு நேர் மனிதர்களை சந்திக்க வைத்து அவன் தவறுகளை செய்ய வைத்தான். அப்படி தான் பிலேயாம் செய்தார், அப்படி தான் யூதாசு செய்தார், அப்படி தான் ஆகான் என்பவன் செய்தான், அப்படி தான் ஆதாம் ஏவாளை செய்ய வச்சான் இந்த சாத்தான். என்னதுக்கு ரீசன்? இதுக்கு என்ன, எதனால இந்த சாத்தான் நம்மளை இப்படி தொந்தரவு படுத்தணும்? எதுக்கு அவன் இப்படி குற்றீராக்கி போட்டான்? எதுக்கு நம்மளை இப்படி வதைக்கான்? அப்படி என்றால், அந்த சாத்தான் ஏஞ்சலாக இருந்தான். இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் இருந்தான். அங்கே இருக்கிற இடம் எப்படின்னா, அது 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 ஒளி நிறைந்த ஒரு இடம். அது பொன்னும் பலவிதமான மாணிக்க தங்க கற்களுமாக இருந்த ஒரு ஸ்தலம். அவனுக்கு 6 சிறகுகள் இருந்தன. அவன் எழுந்திருக்கும் பொழுது அந்த 6 சிறகுகளை அடித்து 2 சிறகுகளால் முகத்தை மூடி, 2 சிறகுகளால் தங்களுடைய கால்களை மூடி, 2 சிறகுகளால் பறந்து அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு நாள், ஏன் நம்ம இவரை கடவுளை இப்படி போற்றணும், எதுக்கு நம்ம இப்படி துதிக்கணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவன் அவனுடைய அந்த சிறகுகள் இப்படி பறக்கும்போது ஒரு விதமான ஒரு ஓசை உண்டாகுமா. அந்த கற்கள் சில கற்கள் உடைக்கவே முடியாத கற்கள் இருக்குமா. அந்த கற்களை அப்படியே பதிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மிலிட்ரியில், இல்லை பெரிய போலீஸு, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, அந்த மாதிரி உள்ளவங்க நிறையா ஸ்டார் வச்சுருப்பாங்க. அவங்க வேறு மாதிரி ஒன்றுலாம் போட்டிருப்பாங்க. அவங்க பெரிய தலைவர்கள், பலவிதமான
அவைகளால் நாடாக்கள் வைத்து ஜோடிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அவன் இருந்தான். அவன் எந்திரிச்சாலே மினுக்கந்தான், அவன் நடந்தாலே மினுக்கந்தான், பயங்கரமான டாலடிக்கும். அப்போ அவனுடைய சிங்காசனம் அதை விட அழகானது. அவனுடைய சிங்காசனம் அப்படியே ஒளி மயமாக ஜுவாலித்து கொண்டு இருக்கும். அப்படியே நெருப்பு போல தகனி எரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சிங்காசனத்திலே அவன் இருந்தான். அவன் கடவுளை எதிர்த்து விட்டான். அவன் கடவுளுக்கு மரியாதையை செலுத்த மறந்து விட்டான். அதனால் அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். ஆண்டவர் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஏசப்பா கொடுத்த ஏசப்பா இப்போ அவன் இருந்த சிங்காசனம் அவ்வளவு எம்டி பிளேஸாக இருக்கு. எல்லா சிங்காசனமும் பொன்மயமாக ஜோடிக்கப்பட்ட சிங்காசனம் எம்டியாக இருக்கு. ஆண்டவர் நினைச்சாரு மனுஷனாகிய நமக்கு அவர் கை கொடுத்தாரு. அந்த சாத்தானுக்கு கை கொடுக்கல. சரி பாவம், இங்க சாத்தா இப்படி தப்பு பண்ணிட்டான், அவன் இப்படி கீழே விழுந்துட்டான், அவனை திருப்பி கொண்டு அங்கே வச்சிடலாமா அப்படி நினைக்காம ஆதாம் ஏவாள் தவறு செய்தாலும் அவங்க தவறையும் நம்ம தவறுக்காக ஏசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஏன்னா இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால ஏசப்பா அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் சாபமாகி நமக்காக அவர் சிலுவையிலே சாபமாக தொங்கி ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்து நம்மை மீட்டு கொண்டார். பகையை சிலுவையினாலே கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி நம்மையும் பிதாவையும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவர் ஒன்றாக்கினார். அவர் இணைத்து இப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகின்றார்கள் அத்தனை பேரையும் அந்த எம்டி பிளேஸாக இருக்குல்ல, அந்த எம்டியாக இருக்குல்ல சிங்காசனம் அங்கே கொண்டு வச்சிடணும், அங்கே கொண்டு என் பிள்ளைய வச்சிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் 100 வயசான பாட்டியை 100 வயசான தாத்தாவை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படி அப்படிம்பாங்க. வயசானவங்களை பஸ்ஸில் மதிக்கவே மாட்டாங்க. தெருவில் போனால் யாருமே மதிக்க மாட்டாங்க. கீழே விழுந்தா உங்களுக்கு எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. நீங்கள் 120 வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு நீங்கள் பிள்ளை தான். அவர் குழந்தையாக தாயின் கருவிலே உண்டாக்கும்போது எப்படி பார்க்கின்றாரோ அப்படியே தான் உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தன்னுடைய பிள்ளையாகவே பார்க்கின்றார். இன்னும் மேலாக பார்த்தா மணவாட்டியாக பார்க்கின்றார். என் மணவாட்டியே, என் புறாவே, என் உத்தமியே, நீ எழுந்து வா, என் பிரியமேலாம் சொல்றாரு பாருங்க. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, எழுந்து வா அப்படின்னு நீங்கள் 100 வயசு தாயின் கருவிலே இருக்கும்போது சொல்கிறார் ஆண்டவர் எரேமியாட்ட, நான் உன்னை உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஏசாயாவில் நம்ம பிறக்கு முன்னாலே பேர் வச்சவர் அவர். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்கள் போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பார்த்தீங்களா, என் தாய் உருவாகும் முன்னே, என்னை பெத்த அம்மா உண்டாகும் முன்னாலேயே என்னை கண்டுவிட்டார் என் கருவை. இத்தனை வயசில் எங்கள் அம்மாவுக்கு 49 வயது நான் பிறக்கும்போது அப்பமே என்னுடைய கருவை அவர் கண்டுவிட்டார். ஒரு தாய்க்கு 49 வயசில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் எல்லாமே தேவன் கண்டாரா. அதனால் என்ன நினச்சிட்டாரு, நான் தாய் உருவாகும்னாலே கண்ட இந்த பிள்ளைய, இந்த தேவனுடைய இந்த மனுஷனை நான் அந்த சிங்காசனத்தில் கொண்டு வச்சிடணும். அது அவ்வளவு எம்டி பிளேஸாக இருக்குது, என் பிள்ளைங்களை கொண்டு அதை நான் நிரப்பணும் அப்படின்ட்டு ஏசப்பா தீவிரமாக இருக்காங்க. அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது. அதனால தான் எல்லாரும் கைப்பிரதிகளை கொண்டுகிட்டு அலைகிறாங்க. கிறிஸ்டின் தான். வேற எந்த மதத்திலேயாவது எந்த சகோதரிகளாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது
இப்படி டிராக்ஸ் கொண்டு தெருவில் நின்று கொடுக்காங்களா? ஒரு பெரிய பையை போட்டுக்கிட்டு, ஒரு ஃபேன் சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு ஃபேண்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு, ஒரு சேலையை கட்டிக்கிட்டு, என்ன எப்படி ஆஸ்பத்திரிகளிலே போய் கொடுக்காங்க? தெருவிலலாம் போய் கொடுக்காங்களே. எதுக்கு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க? ஏன்னா அந்த இடத்த நிரப்பணும். அந்த பொன்மயமான அந்த ஸ்தலத்தை நிரப்புறதுக்கு ஆண்டவருக்கு ஆசை. எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைக்கு இப்போவுமே என் மகனுக்கு கல்யாணம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயின் செய்து வைக்காங்க. என் பிள்ளைக்கு என் மகளுக்கு நிறைய நகை போடணும்னு எத்தனை பேர் கட்டி தங்கமாக வாங்கி வாங்கி வைக்கிங்க. எத்தனை பேர் நம்ம பிள்ளைக்கு அந்தந்த காலத்தில் அதுக்குரிய அந்த டிசைனில் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைக்கிங்க. நம்ம பிள்ளைய அழகு பார்க்கணுன்னு தானே. எதுக்கு நல்ல வீட்டை கட்டி வைக்கிங்க? என் பிள்ளைக்கு வேணும், என் பொண்ணுக்கு வேணும், என் பாப்பாவுக்கு வேணும், என் பையனுக்கு வேணும், என் மகனுக்கு வேணும்னு தானே. என்ன எடுத்தாலும் என் பிள்ளைக்கு பிறகு ஆகும் இல்லைன்னு சொல்லி வைக்க முடியல. பிள்ளை பொண்ணுக்குன்னே நிலம் வாங்கி பத்திரம் போட்டு வைக்காங்கல்ல. எதுக்காக? அன்பு தான். அதே விட மேலாக தான் ஏசப்பா நினைக்காங்க. அந்த எம்டி பிளேஸ் எப்படியாவது நிரப்பிடணும். அதுக்கு இந்த மனுஷன்தான் சரி, இவன் தான் இனிமேல் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அவர் ரத்தத்தை ஊற்றி நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கார். அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் சொல்கிறார், இன்றைக்கி நீ கஷ்டப்படுறியா, இன்றைக்கி நீ கவலைப்படுறியா, பாவத்தை எதிர்த்து உனக்கு போராடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, யூடியூப்பில் கண்டதையும் ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற, நீ போராடுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நான் நீ அங்கே கொண்டு வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ இந்த வழிப்போக்கன், இந்த வியாபாரி கீழே விழுந்து விட்டான். சாத்தான் அவனை நொறுக்கி விட்டான். நம்மளை நொறுக்கிறாங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சாத்தான் நொறுக்கி என்ன செய்துட்டான்? காயப்பட்டுட்டான், குற்றுவீராக போட்டான். இனிமே இவன் அவ்வளோதான், இவன் இனிமேல் எழுந்திருக்க மாட்டான், இவன் இனிமேல் அவ்வளோதான், இவன் பாவத்தில் விழுந்துட்டான், எழுந்திருக்க மாட்டான், இவன் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டான், இவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியை சந்திச்சிட்டான், இனிமேல் இவன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கிடைக்கின்ற அந்த சிச்சுவேஷனில் கர்த்தர் அங்கே வருகின்றார். அந்த மனிதனை பார்க்கின்றார். எப்படி இந்த நல்ல சமாரியன், ஒரு சமாரியன் அங்கே போய் அவனுடைய காயங்களை கட்டுகிறான். அந்த வசனத்தில் பாருங்கள், 35 கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவன் பணம் செலவழிக்கான். தன்னுடைய பிரயாணமாக வரும்போது தன்னுடைய வாகனத்தை விட்டு அவன் இறங்குகின்றான். இறங்கி அவனை தூக்கி எடுக்கின்றான். அவனுடைய காயங்களை திராட்சரசம் என்னன்னா இயேசுவின் ரத்தம், அதை வச்சு என்ன செய்கிறான்? கழுவி தொடச்சி பிறக்கி எடுக்கிறது போல ஏசப்பா நம்முடைய பாவத்தில் நம்ம கீழே குற்றவீராக கிடைக்கின்றோம். நம்ம பாவத்தில் கிடைக்கின்றோம், கஷ்டத்தில் கிடைக்கின்றோம், நொறுக்கப்பட்டு கிடைக்கின்றோம், அற்பமாக எண்ணப்பட்டு கிடக்கும். ஆண்டவர் கிட்ட வந்து, அவர் அவ்வளோ பெரிய தேவாதி தேவன் கிட்ட வந்து நம்மளே குணமாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து காயங்களை கட்டி பராமரிக்கார். திருப்பி அடுத்த வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அப்போ இவர் எல்லாம் என்ன செய்யறாரு? சத்திரக்காரங்கிட்ட கொண்டு இந்த ஆளை ஒப்படைக்காரு. இவனை வந்து நீ எல்லாம் பார்த்துக்கோ, நீ இவனுக்காக என்னன்னாலும் செலவழிச்சுக்கோ, எப்படியாவது இவனை பார்த்து நீ இவனை பராமரிக்க வேண்டும். ஆனால் நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி வந்து இவனுக்காக உனக்கு எவ்வளவு செலவு செய்யணுமோ, எவ்வளோ பணம் நீ செலவழிச்சிருக்க, அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் ஆவிக்குரிய கருத்துப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மனிதனை நம்ம சந்திக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரங்க ஒரு பாவத்தில் கிடக்கிற ஒரு சகோதரனே சகோதரியை சந்திக்காங்க. அவங்க சந்தித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, இயேசுவின் அன்பை சொல்லி, அவங்களே பாவ மன்னிப்புகளை வழி நடத்தி அந்த காயத்தை கட்டி அவனை குணமாக்கி அவர்களை சபையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் சத்திரம். சத்திரம்னா என்ன? சபையில் சேர்த்துடணும். சும்மா நம்ம அப்படி சொல்லிகிட்டே போகிறோம். ஆனாலும் இதில் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா அதுவும் செய்யணும், இதையும் செய்யணும். அப்போ இவங்களை பராமரித்து சத்திரத்தில் சபையில் கொண்டு சேர்த்தாச்சு. இப்போ சபையில் சேர்த்தாச்சு. இப்போ அவங்க சபையில் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு சபை தேவை. அது ஒரு சர்ச்சாக இருக்கலாம், இல்லை அது ஒரு சபையாக இருக்கலாம். அங்கே ஒரு மேய்ப்பன் இருப்பார், அது ஒரு தொழுவம். அந்த ஆடு வந்து அடைஞ்சிக்கிடணும். அங்கே அந்த ஆடுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு தொழுவம் தான்.
அது ஆட்டுத்தொழுவு. அந்த ஆட்டுத்தொழுவில் ஆடு வந்து அடைஞ்சிக்கிடும். அதுக்கு பாதுகாப்பு இருக்குது. யாருமே ஒரு சிங்கமாக, ஒரு புலியாக, ஒரு பாம்பாக வந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவன் அந்த தொழுவத்துக்கு சுற்றி வேலி அடைத்து அதை பாதுகாத்து வைத்திருப்பான். அதே போல் சபையை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை பாதுகாப்பார்கள். அந்த சபையிலே சேர்க்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக அவங்க ஜெபம் செய்வாங்க. அவங்க ரெஸ்க் எடுத்து போராடி ஜெபிப்பாங்க. இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது இவனை சுகமாக்க வேண்டும், இவன் கஷ்டத்திலிருந்து எழுந்திருக்கணும், இவன் குடிக்கிறான், இவனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு இரவு பகல் தேவனுடைய ஊழியக்காரங்க அந்த மனிதனை பராமரிப்பார்கள். சபையில கொண்டு சேர்த்துவிட வேண்டும். திருப்பி ஒரு நாள் அவர் வருவார். வந்து என்னன்னாலும் உனக்கு நான் திரும்பி தந்துடுவேன்னு சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் மீண்டுமாக வருவார். மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். வந்து அவருடைய பிள்ளையை அவர் கூட்டியை சேர்த்து அந்த சாத்தான் விழுந்து போன அந்த எம்டி பிளேஸாக இருக்கிற அந்த சிங்காசனத்தில் கொண்டு வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கொண்டு போகிறதுக்கு தான் வழியிலே குற்றீராக கிடந்த நம்மளை எப்படி அவர் நம்மை பார்த்து பராமரித்து நம்மை ரட்சித்து பாவங்களை மன்னித்து நம்மை குணமாக்கி நம்மை ஆசீர்வதித்து சபையிலே சேர்த்து மீண்டும் வந்து நம்மளை கண்டிப்பாக அவர் சேர்த்து கொள்வார். நம்முடைய தலைமுறை பாவங்கள், தலைமுறை சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் இருக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்திலே கொடுக்குறப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நன்றிப்பா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லா கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் தீர்ந்துவிடும். எங்கள் கஷ்டங்கள் சந்தோஷமாய் மாறும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீரே, உமக்கே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள், திருமண நாள், படிப்பு, வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.